என் மீது முதலில் நம்பிக்கை வைத்து சுதந்திர இசை கலைஞனாக இருந்த ஹிப்ஹாப் தமிழா என்ற 2 சிறுவர்களை திரைத்துறைக்கு அழைத்து வந்து எங்களுக்கு வந்து ஆரம்ப புள்ளி வைத்த எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்கள் இந்த முயற்சியிலையும் எனக்கு வந்து பெருசாக நாங்கள் வந்து ஒரு தனி கும்பல், நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக அப்படியே தான் இருக்கும். எங்களுக்கு பெருசாக எங்களுக்கும் திரைத்துறைக்குமான கனெக்ட் வந்து இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் மட்டும்தான் நிகழும் பொதுவாகவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எதா சினிமாவில் டவுட் எதா ஒன்றுனா எங்களுக்கு தெரிந்த அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரே நபரும் வந்து அண்ணன் சுந்தர்சி தான். ஸோ அவர் எங்கள் மீது வைத்த நம்பிக்கை, நாங்கள் எங்கள் மீதே நம்பிக்கை கொள்ள மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிற இந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எங்களோட ப்ரொடக்ஷன் நிறுவனமாகட்டும் சரி, நாங்கள் எடுத்த முதல் படத்தின் ட்ரெய்லர் வெளியிடுவதற்கு முன் அண்ணன் அதை வெளியிடணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ அதனால் அண்ணன் ஓரிரு வார்த்தைகள் பேசி ட்ரெய்லர் வெளியிடுன்னு சொல்லிட்டா ட்ரெய்லரை எல்லாருக்கும் காமிச்சிடலாம். ஸோ அன்புடன் மேடை கலைகிறேன். டாக்டர் ஒரு புதுசாக அவங்களோட லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்பில் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு அவங்க போய் அந்த வீட்டுக்குள்ளே அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நுழையும் போது என் ஒய்ஃபு லைவ் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. அப்போ எங்கள் பெற்றவங்கிற முறையில் எங்கள் 2 பேர் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துச்சு. எங்கள் குழந்தை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த சந்தோஷம், அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது என் தம்பிகளோட அடுத்த ஸ்டெப்பை பார்க்கும்போது. அதாவது ஒரு முதல்ல வந்து லைஃப் மேலே எந்த வித பயமும் இல்லாமல் தன் திறமையை மட்டுமே நம்பி ஒரு தன்னம்பிக்கையோட முன்னாடி வந்த இந்த 2 பேரும் இன்றைக்கி வந்து தனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து பல பேருக்கு கை தூக்கி விடுற நிலைமையில் வந்திருக்காங்க போது உண்மையாகவே பெற்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன கேட்ட தாய்ங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். ஆதிட்டு இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தான் மட்டும் இல்லாமல் திறமையுள்ள இளைஞர்களுக்கு கை தூக்கி விடணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருக்குது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை, வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த தாட் இருந்துச்சு. இப்போ ஆதியால் நான் வந்து ஆதி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஆதி எத்தனை பேர் அறிமுகப்படுத்துகிறாருங்கிற கணக்கு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளோ அறிமுகங்களை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் இன்னும் பல திறமைகளை ஆதியும் ஜீவாவும் நல்லா வந்துட்டாங்க, இன்னும் மேலே வளருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த ஹிப்ஹாப் தமிழா என்டர்டெயின்மெண்ட் மூலம் பல திறமைசாலிகள் இளைஞர்கள் திரையுலகிற்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கேன். ரொம்ப பேசுகிறேன் இவங்களை பற்றி. ஏன்னா அன்பே சிவம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும். மாதவன் வந்து கமல் சார்கிட்ட வந்து சொல்லுவார், நீ அண்ணன் மாதிரியான்ட்டு. இதே முதல்ல சொல்லேன்னு கமல் சார் கேட்பார், இது என்ன லவ்வாக அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி வெக்கப்பட்டு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் அவங்களோட பற்றி ரொம்ப உயர்வாக பேசினா இவங்களே நான் நக்கல் அடிப்பாங்க பின்னாடி. அதனால் ரொம்ப சந்தோஷமான மேடை. என்னவாக இருந்தாலும் ஆதிக்கு முதல் படம் நான் கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தை விட அவங்க படத்தை லான்ச் பண்ணுற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம், அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற அந்த அபிமானம் மரியாதை என்னை ரொம்ப நெகிழ வச்சுருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிகளா. இந்த நிறுவனம் மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வேண்டிக்கிற முருகனை நம்ம வேண்டி இந்த ட்ரெய்லரையும் ஹிப்ஹாப் ஆதி என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் ஒரு ஓப்பனிங்காக நல்லபடியாக ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி சாயந்தரம் அடுத்த நாள் சந்திக்க இருக்கிறோம். அதனால் இந்த விழா வெறும் பத்திரிகையாளர்களை மட்டுமே மையப்படுத்தி உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட விழா. ஸோ அதனால் தாராளமாக யாரும் வரப்போகிறதில்ல. ஸோ தாராளமாக நீங்கள் எல்லாருமே இந்த முன்னிருக்கைகளே எடுத்துக்கலாம். அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக உட்காரலாம். ப்ளீஸ், நிறைய பேர் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. ப்ளீஸ், இது உங்களுக்கான சீட்ஸ் தான், நீங்கள் தான் இன்றைக்கி கெஸ்ட் எங்களுக்கு. ஸோ அதனால் தாராளமாக ப்ளீஸ் உட்காருங்க எல்லோரும். தேங்க்யூ. ஜீவாவையும் ஒரு செகண்ட் மேடை கழிச்சு அவரையும் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக மேடையே ஏறினதில்லை, இதுதான் முதல் சினிமா ஆம்பளை திரைப்படத்துக்கு அப்புறம் முதல் சினிமா மேடைன்னு நினைக்கிறேன். அதை 2வது சினிமா மேடை, அது எங்களுடைய படங்கிறது சந்தோஷம். ஸோ அண்ணன் வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஓகேயா?